ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியான பூசை நம்மளுடைய சின்னம்மணிக்கும் இந்த ஆஞ்சலிக்கு இருந்துச்சு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப நாள் காத்திருந்த நம்மளுடைய மாசிலாமணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சலி பண்ண விஷயத்தை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி அதுவும் இந்த சிந்தாமணியும் இதுக்கு உடந்த அப்படின்றத கேள்விப்பட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு ஆத்திரம் தாங்க முடியாது. பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்தது பார்த்திங்கன்னா இழுத்து வச்சு ஆளுக்கு 4 அரை விடுறாங்க. விட்டதில் பார்த்தீங்கன்னா பல்லு பறந்துக்கிட்டு போய் விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏங்க எங்களை இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பண்ண வேலைக்கு உங்களை கொன்னே போட்டு இருப்பேன், ஏதோ அடிக்கிறன்றதோடு சந்தோஷப்படுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் சம்மந்தி வீட்டில் உன் மகன் கர்ப்பமாக்குற மாதிரி ஏமாத்தினா ஒரு வாட்டி மறுபடியும் அதே பிளானை போட்டு இலக்கியாவை அழிக்கணுன்ட்டு அவள் வாழ்க்கையை அவளே அழிச்சிக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருப்பா. அவளை சும்மா விட்டு வைக்கிறன்னு மட்டும் நினைக்காத. அவளை மரியாதை இனிமேல் அவளுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. வீட்டை விட்டு அனுப்பு. மாப்பிள்ளை டைவர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து வாங்கின மாதிரி இனிமேல் இவ எனக்கு பொண்ணே இல்லை, இவ என் பொண்ணுன்ட்டு வெளியே போய் சொன்னால்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி என்னென்ன இப்படி பண்ணுறீங்க, ஏன் பொண்ணை போட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்றது கேட்டு உனக்கு ஏன் லட்சுமி உங்கள் மேலெல்லாம் இறக்கப்படுற, உன் பொண்ணுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக தான் இந்த அஞ்சலி அந்த வீட்டுக்கு கல்யாணமே பண்ணிட்டு போயிருக்கா. அது போக பணக்கார குடும்பம் அப்படின்றதுனால தான் இந்த சிந்தாமணியும் ஃப்ராட்தனம் பண்ணி அவன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியாது, இவள் அக்கௌண்ட்டை நான் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் அஞ்சலி அக்கௌண்ட்டில் டைரெக்டாக இவள் அக்கௌண்ட்டுக்கு பல லட்ச ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அந்த வீட்டில் இருக்க வரையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தா. அதை கூட நான் கண்டு காணாத இருந்துட்டேன். ஆனால் குழந்தை விஷயத்தில் இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காளே, இவ்வளோ நான் என்ன பண்ணுறது. அதுபோக இலக்கிய என்கிட்ட சொல்லியிருந்தா கம்பெனியோட காசை இந்த அஞ்சலி ஆட்டையை போட்டு இருக்கா, அதை திருப்ப தர சொல்லி அதுவுமே இன்னுமே தராத அம்மாளும் மகளும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்பயே இலக்கிய போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்பயே உங்கள் மகன் ஜெயிலுக்கு போயிருக்கணும். அவள் என் முகத்தை பார்த்துட்டு தான் விட்டுருந்தான். ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணி அவங்க மன்னிச்சு விட்டு டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கி அனுப்பியிருக்காங்கன்னா அவங்க பெருந்தன்மையை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இந்த சின்னமணி பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி சும்மா பெருமையாக பேசுறதுங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு அவள் தலையில் அவளே தான் அடி மண்ணுவாரி போட்டு வந்திருக்கா. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவளுக்கு முடிஞ்சால் அவள் வாழ்க்கை அவளே காப்பாற்றிட்டு, இல்லைனா திருந்துறதானே திருந்துட்டோம், அவளை வீட்டை விட்டு நான் அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மாசிலாமணி சொல்கிறாங்க. அஞ்சலி பார்த்தீங்கன்னா நான் எங்கம்மா போவேன் எங்கப்பா போவோன்ட்டு தேம்பி ஆள போகிறாங்க. வரப்போகிற எபிசோடெல்லாம் இந்த மாதிரி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம கார்த்தி அவளை டிவோர்ஸ் பண்ணது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.